வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கள நிலவரம் தமிழக 2026 சட்டசபை தேர்தல் இன்றைய கள நிலவரம் என்ன? அதாவது கள நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு களத்தை பார்க்கணும்னா இந்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாக பார்க்கணும், ரூரல் அண்ட் அர்பன். ஏன்னா அர்பனில் உங்களுக்கு விஜயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ரூரலில் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு அர்பனில் இருக்கோ அந்த அளவுக்கு ரூரலில் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நகர்ப்புறங்களில் வேறு மாதிரி ஓட்டு போடுறதும் கிராமப்புறங்களில் வேறு மாதிரி ஓட்டு போடுறதும் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ நகர்ப்புறங்களில் உங்களுக்கு திமுக தாவேகா ரெண்டு பேருமே ஃப்ரண்ட்டில் இருக்காங்க, கிராமப்புறங்களில் அதிமுக ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு புரிதல் இருந்தால் தான் இந்த எலெக்ஷனை நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியும், இல்லைன்னா நம்மளால் கணிக்க முடியாது. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ இருந்திருக்கா? அதாவது கிராமப்புறங்களில் அதிமுக ஸ்ட்ராங்காகவும் நகர்ப்புறங்களில் வீக்காகவும் இருந்த மாதிரி ஏதாவது ஒரு 1977 எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட முதல் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் டிஎம்கே ஸ்வீப் பண்ணிச்சு, டெல்டாலையும் டிஎம்கே ஸ்வீப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கு மாதிரியான இடங்களில் அதிமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. தர்மபுரி எங்களை பொறுத்த மட்டும் வட மாவட்டங்களில் தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் வட மாவட்டத்தில் ஸ்வீப் பண்ணாங்க, தர்மபுரி மாவட்டம் போன்ற மாவட்டத்தில். ஸோ அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ரூரல் கான்ஸ்டிட்யூன்சி தான் இருக்கும். ஆனால் அதை விட இந்த வாட்டி ரூரலில் அதிமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி என்னுடைய கணிப்பு இருக்குது. அது எதனால தான்? அதாவது ரூரல் அண்ட் அர்பன் டிவைட் எதனால ஆக்சுவலாக? உங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு நகர்ப்புற கட்சியை தான் ரிசல்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய பிரச்சனைகள் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ரெகுலராக போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. கரெக்டுங்களா இல்லைங்களா? நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, உணவு சாப்பிடணுன்னா கூட ஒரு ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க. மோஸ்ட்லி நீங்கள் காரில் தான் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை பைக் யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் போயிடுச்சுப்பா, இல்லைன்னா ரோடு சரியில்லை, டிராஃபிக்கு, இதை தாண்டி உங்களுக்கு கவர்மெண்ட்டினுடைய இன்வால்மெண்ட் அவ்வளோவா இருக்காது. ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு அவர் பயிர் இழப்பு கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்கும். அது தவிர ஸ்கூலு முக்கால்வாசி பசங்க அரசு பள்ளிக்கு தான் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பிரைமரி ஹெல்த் கேருக்கு போகணும், ஒரு ரோடு சரியா இல்லைன்னா கூட போடணும்னா போகணும், வாட்டர் சப்ளை, ஸோ ரேஷன், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவம், அரசாங்கத்தினுடைய இன்ட்ராக்ஷன் அதிகமாக கிராமப்புற மக்களுங்களுக்கு இருக்கு. அதனால அரசு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற ஒரு கணிப்பு மக்களுக்கு கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களை விட நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேயே பார்க்குறோம் நம்ம. இப்போ கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேருந்து இதுக்கு மெயின் ரோடுக்கெலாம் ஃப்ளைஓவர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மேபி நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்க ஓகேப்பா ஏதோ டெவலப்மெண்ட் இருக்குப்பா அப்படி தான் போவீங்க. அதாவது நகர்ப்புறங்களே நீங்கள் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எழுத்தாப்பில் கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா கொஞ்சம் புகைச்சல் நிறையா இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுதான் மெயின் நரேட்டிவ். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பயிர்க்கடன் இது பயிர் லாஸ் இருக்கும்போது எங்களுக்கு அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது 25,000-30,000 வரைக்கும் கொடுப்பாங்க ஏக்கருக்கு பயிர் இழப்புக்கு. எடப்பாடி ஆட்சியில் 27,000-30,000 கொடுத்தாங்க. இப்போ ஏக்கருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது விவசாயிகளுக்கான அரசாங்கம் கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு எடப்பாடியார் விவசாயிகளுக்கு நிறையா பண்ணார், நல்லது பண்ணார், தூர்வாரினார், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருந்தது, அத்திக்கடு அவினாஷி திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ சவுத்துலாம் போனீங்கன்னா இந்த புதுக்கோட்டையெல்லாம் கூட அவர் ரிவைவ் பண்ணலான் இருந்தார் வாட்டர் இடத்துல. ஓகே, வட தமிழகத்துலேயும் அதே மாதிரி தான் பேசிக்கிறாங்க.
நான் ஒன்றும் டெல்டா ட்ராவல் பண்ணல, நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணல. அவ்வளோ என்கிட்ட டேட்டா இருக்குது, டெல்டாவில் டேட்டா வந்துருச்சு. நான் ஒன்றும் ட்ராவல் பண்ணல, நான் ட்ராவல் பண்ண தான் தெரியும் அங்கே. ஸோ அந்த டிவைடை தான் நான் பார்க்குறேன். நான் நகர்ப்புறங்களில் படித்தவங்க ஜாஸ்தி, படித்தவங்கள திமுக பின்னாடி இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? நகர்ப்புறங்களில் படித்தவங்க ஜாஸ்தின்னு எதிர்த்து சொல்கிறீங்க? இல்லை, ஜென்ரலி அப்படின்னு கிடையவே கிடையாது. நகர்ப்புறங்களில் வந்து உங்களுக்கு வந்து படித்தவங்க எவ்வளோ பேர் ஓட்டு போட போவாங்க? ஹாலிடே வாங்கி தான் போவாங்க இன்றைக்கி ரிசார்ட்டுக்கு. ஓகே, நகர்ப்புறங்கள்லேயும் உங்களுக்கு பிலோ த பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தொழிலாளர்கள் பல பேர் இருக்காங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு மிக்சட் க்ரௌடாக தான் இருக்கும் உங்களுக்கு நகர்ப்புறங்களில். அதனால நகர்ப்புறங்களில் இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி தெரியல, கிராமப்புறங்களில் நல்லா தெரியுது. அதுதான் உங்களுக்கு வித்தியாசம். இப்போ ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5000 டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் திமுக போட்டுது. அதுக்கு முன்னாடி ஒரு 3000, அப்புறம் ஒரு 2000, கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 8000 ரூபாய் மேலே போட்டிருக்காங்க. இதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக? இதோட இம்பேக்ட் எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, இப்போ மார்ச் மாதம் 10ஆம் தேதி இந்த இன்டர்வியூ கொடுக்குறோம். 10ஆம் தேதி இல்லை, இன்றைக்கி 15ஆம் தேதியிலேருந்து தான் பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா 15ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதிக்கு 1000 ரூபாய் எதிர்பார்ப்பாங்க. அந்த 1000 ரூபாய் வராது. ஏப்ரல் 15 ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்ப்பாங்க. அந்த 1000 ரூபாய் வராது. ஏன்னா அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. மக்கள் வந்து 5000 ரூபாய் முதல்ல மொத்தமாக கொடுத்துட்டா இருப்பான். இது வந்து நம்ம 1000 ரூபாய் அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி செலவு பண்ணுவோம்னா பண்ண மாட்டாங்க. 5000 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ 5000 ரூபாய்க்கு தாக்கம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதனுடைய தாக்கத்தை நம்ம வந்து அந்த 2 மாதம் அதாவது முன்னாடியே கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்புறம் கிராமப்புறங்களில் நான் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண அன்றைக்கி 5000 ரூபாய் ரிலீஸ் பண்ண அன்றைக்கி நான் ஃபீல்டில் தான் இருந்தேன். அடுத்த நாள் நான் ஃபீல்டில் இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் இருந்தேன். ஓகே, அடுத்த நாள் வந்து நான் நாமக்கல்லில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்தேன். அதுக்கப்புறம் விருதாச்சலம். இந்த பேட்டர்னில் தான் போனேன். அப்போ நான் பார்க்கும்போது வந்ததுங்க. ஆனால் எலெக்ஷனுக்காக தானே கொடுத்தாரு, ஓட்டுக்காக தானே கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க. ஒரு சிலர் திமுக வாஷ் அவுட் கிடையாதுங்க இந்த வாட்டி. திமுகவுக்கு இந்த வாட்டி வாஷ் அவுட் கிடையாது. இது வந்து 2011 மாதிரிலாம் வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமையில கேட்டிங்கன்னா 2011 மாதிரியோ 1991 மாதிரியோ கிடையாது எலெக்ஷன். இது வந்து ப்ராபப்ளி 2021 இல்லைன்னா 2016 மாதிரி தான் போகுது. 2 சைடுமே நல்ல போட்டி இருக்கும். விஜய் ஓட்டை பிரிப்பார். ஆனால் அர்பன் ரூரல் டிவைட் வரும். அதில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆட்சி மாற்றம்னா நீங்கள் திமுக திரும்பி வராதுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். ஸோ அப்போ திமுக வரலன்னா ஆல்டர்னேட்டிவ்னா அதிமுக என்டிஏ தான். ஆமாம். ஸோ அப்போ விஜய் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்காதுன்றீங்க? விஜயினுடைய தாக்கம் இருக்குது சார். விஜயினுடைய தாக்கம் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியில், ஒவ்வொரு மண்டலத்தில், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வேற மாதிரி மாறுது. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜயோட தாக்கம் யாருக்கு பாதிப்புனா அதிமுகவுக்கு பாதிப்பு. அதிமுக தோக்கலை, ஆனால் அதிமுகவோட வின்னிங் மார்ஜின் கம்மியாகுது. ஓகே, இப்போ சிட்டி பக்கம் வந்து கொங்குல பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி அதிமுகவோட ஓட்டை வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் தாவேக்கா பிரிப்பாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓட்டை தான் பிரிக்கிறாரு. திமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுனால சென்னையில் திமுக தோற்கலை, கோயம்புத்தூர்ல அதிமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுனால திமுக தோக்கலை, சரி அதிமுக தோக்கலை அப்படிங்கிற சூழ்நிலை தான் வரப்போகுது. ஏன்னா டிசம்பர் மாதம் நான் வேற மாதிரி சொன்னேன், சென்னையிலேயே பல இடங்கள்ல தாவேக்கா வெற்றி பெறும். அப்ப திமுக டைரக்டா பஞ்சர் பண்றது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சில இடங்கள்ல அதிமுக தோற்றுக்கணும். அந்த இம்பாக்ட் இன்னைக்கு இல்லை. அதாவது விஜயினுடைய இம்பாக்ட் அப்படியே மேல போக வேண்டிய இம்பாக்ட் அப்படியே மேல போயிட்டு அப்படியே ஸ்டெடியாகி இப்போ கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து அவருடைய மிஸ்ஸஸ் மனைவி கொடுத்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு அப்புறமா இல்லை வேறு ஏதாவது காரணம் இல்லைங்க? அதாவது முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வேட்பாளர்கள் சரியா இல்லை. அவர் வந்து ரெகுலராக மக்களிடையே போய் பார்க்கறதில்ல, பேசுறதில்ல, பெரிய போராட்டம்னும் பெருசாக நடத்தலை. அவர் வந்து அந்த சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நின்னார். அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அவர் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார்.
ஸோ இப்போது அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கு வந்து அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் 2500 ரூபா கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. இந்த 2500 ரூபா கொடுக்கப்படுங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி அவர் கமிட் பண்ணுறாரு? அதாவது சார் அவருக்கு ஜெயிப்போன்னு நம்பிக்கை கிடையாது சார். அவருக்கு தெரியும். இப்போ சீமான் வந்து 2021 என்னென்னமோ வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் சொல்லுவார், எப்படியும் தோக்க தான் போகிறான்னு தெரியும், அதனால் என்னென்னா கொடுக்கலாம் வாக்குறுதியா. ஜெயிக்கிறவங்க தான் வந்து யோசிக்கணும். ஆட்சியாளர் இருந்தவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்க வந்து வாக்குறுதி கொடுக்கும்போது யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அந்த வாக்குறுதியை நம்ம எப்படி நிறைவேற்றுவோம்னு. விஜய் என்னை பொறுத்த மட்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து வேலையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தங்க கூட வேலையில் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இலவசங்களால் வந்து எவனுமே வேலைக்கு போகிறதுங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இண்டஸ்ட்ரி, அதாவது தொழிற்சாலைகள் மத்தியில் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பண்ணுறப்போ இன்னொரு 5 இயர்ஸ் பண்ணுறப்போ வந்து இங்கே டோட்டலாக வேலைக்கு ஆள் இல்லாமல் போகின்னு ஒரு சூழ்நிலை வருது. அது வந்து அரசியல் கட்சிகள் சார் சமோவரதர் நம்ம சிஸ்டம் எப்படின்னா, இட் வில் ரெக்கவர் இட் செல்ஃப். அதாவது இட் ஹேஸ் டு ரெக்கவர் பை இட் செல்ஃப். அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ ஆர்வம் சொல்ல முடியாது. சிஸ்டம் வந்து அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இது வந்து இப்போ 2500 ரூபாய் 2000 ரூபாங்கிறது ஒரு எசென்ஷியல் ஆகிடுச்சு. மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போது திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்களா இல்லை உண்மையானு தெரியாது எனக்கு. அது எலெக்ஷன் ரிசல்ட் தான் தெரியும். பார்த்தா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் அதிமுகவுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டல, கடைசி நேரத்தில் வந்து திமுக போயிட்டாங்க. ஓபி பன்னீர்செல்வம் அதே மாதிரி 3 முறை முதல்வராக இருந்தவரே வந்து திமுக போயிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்செப்ஷன் கேம் தான் சார். இதெல்லாம் ஒரு பர்செப்ஷன் கேம் தான். இப்போ தேமுதிக வந்து ஏன் அதிமுக கிட்ட வரல? அவங்க டிமாண்ட்ஸ் அவ்வளோ அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியமா? சீட்டில் மட்டும்தானா? இல்லை எல்லாமே இருந்திருக்கும். இன்னைக்கு சீட்டில் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கூட எனக்கு வந்து பாமகவை விட அதிகமாக சீட்டு கேட்குறாங்க. அவங்க ஒரு பேட்டியிலே சொன்னாங்க, நான் பாமகவை விட நாங்கள் அதிகமாக சீட்டு கேட்போம்னு. பாமகவை விட அதிகமாக சீட்டு கேட்குற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு அதிமுகவில் எடப்பாடியார் இல்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே கொஞ்சம், அதாவது கடந்த ஒரு 10 எலெக்ஷனில் 5 எலெக்ஷனில் ஒரு 5 எலெக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு 3 எலெக்ஷன் 2011, 2016, 2021 அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்க வந்து அன்புமணி ராமதாஸ் பேர் நிற்கிறாங்க, வன்னியர்கள். ஓகே, அதனால் அவங்க 2011 6 மாதிரி டபுள் டிஜிட்டில் வாங்குவாங்க. ஓகே, இப்போது ராம்தாஸ், அதாவது அன்புமணி ராமதாஸ் இருக்கிற இடத்துக்கு திரும்பி வரலாமான்னு ராமதாஸ் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையா? ஒருவர் இன்னும் இன்டர்நெட் பேசின நிறைய வன்னியர் மக்கள் வன்னியர் பெல்ட்டில் கண்டிப்பாக வந்துடுவாருங்க பெரியவர். ஓகே, சரி. இப்போது திருமாவளவன் வந்து கூட்டணியில் ரொம்ப காலமாக இருக்கார். மதிமுக வைகோ அவர்களும் இருக்கிறார். இப்போ தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டையும் இவ்வளோ ஒரு 6 சீட்டோ 7 சீட்டோ போட்டவர்கள், பட் ஆல்ரெடி வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருடல் இருக்குது. அதாவது பிரேமலதா விஜயகாந்தை விட மதிமுக வைகோ கீழே போயிட்டாரா, திருமாவளவன் கீழே போயிட்டாரா? அவங்க எப்போதுமே இவங்க வந்து, நான் சொல்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து டேட்டாவை வச்சு ரொம்ப பண்ணுறவங்க. டேட்டா பேஸ்ட் பார்ட்டி தான் அது. நான் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். இந்த கால்குலேஷன் பற்றி ரொம்பலாம் கேட்காதீங்க கிட்ட. நான் வந்து ட்ரேட் சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுனால. இப்போ 2016 எலெக்ஷனில் தேமுதிக, சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்ந்து தான் நின்னாங்க. ஆவரேஜ் ஓட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வாங்கின கட்சி சிபிஐ 13,611. அதுக்கு அடுத்தது அதிகபட்சமாக வாங்கின கட்சி எம்டிஎம்கே வைகோ 13,346. அதுக்கு அப்புறம் அதிகமாக வாங்கின கட்சி விடுதலை சிறுத்தைகள் 13,294. அதுக்கு இது ஆவரேஜ் ஓட் பர் கான்ஸ்டிட்யூன்சி கண்டஸ்டட் சீட். சிபிஐஎம் 12,292, தேமுதிக 9,880. இதுலேருந்து உங்களுக்கு தெரியணும் தேமுதிக ஓட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமல்
அவர்களோட கூட்டணி வச்சிருக்காரு. ஏன்னா டேட்டாவை பார்க்காம பண்ண மாட்டாங்க திமுக. அவங்க கண்ணில் இந்த டேட்டா எப்படி படாமல் போச்சுங்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம். பிகாஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். அது பிகாஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நல்லா தெரியுது. ஓகே, இதனால் வந்து திருமாவளவனும் அண்ட் மதிமுக வைகோவும் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது கூட்டணியில் எந்த ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அதாவது கூட்டணியில் அவங்க கண்டினியூ தான் பண்ணுவாங்க. ஒன்றும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க திருமாவளவன் வந்து ஒரு ராஜ்யசபா சீட் எதிர்பார்த்தார், அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு. அது கிடைக்குது? அதெல்லாம் கிடைக்காது சார். அதாவது இந்த அம்மா ஏதோ பண்ணி வாங்கிட்டாங்க. அதாவது அந்த தெலுங்கு லாபி இருக்குது, அந்த தெலுங்கு லாபின்னு ஒன்று இருக்கும் திமுகவில். ஏவா வேலு, சேகர் பாபு, KKS ராமச்சந்திரன், KN நேரு இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த லாபி வந்து ஒர்க் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஈவன் முதல்வரே தெலுங்கு பேசக்கூடிய கம்பெனி, அது நமக்கு தெரியாது. ஸோ அந்த லாபி எல்லாம் வந்து ஒன்றிணைந்து விட்டதா? உங்களுடைய பாட்டம் லைன், அதாவது NDA வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது? கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்ல முடியாதுங்க இந்த வாட்டி. நான் சொல்கிறது என்ன, நான் இப்போ சொல்கிறது நான் கன்சிஸ்டண்டாக சொல்லிட்டு இருக்கேன். டிசம்பர் மாதத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரே கருத்து. நீங்கள் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ரூரல் அர்பன் டிவைடு இருக்குது. ஓகே, தமிழகத்தில் 51% மேலே கிராமப்புற பாப்புலேஷன் இருக்கிறது 140 தொகுதிகள். 70% மேலே இருக்கக்கூடியது 98 தொகுதியோ 99 தொகுதிகளோ. ஸோ இதை வச்சு தான் நம்ம காலிபிரேட் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக அலையன்ஸுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கடைசியாக ஒரே ஒரு மிக முக்கியமான கேள்வி சார். NDA கூட்டணியில் பாஜகவுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது? எனக்கு நான் இந்த கான்ட்ரவர்சியில் இன்வால்வே ஆக மாட்டேங்க. இதை வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொன்னேன்னா நான் ஒரு நம்பரை சொல்லுவேன். நான் எந்த நம்பரை சொன்னாலுமே ஒரு கும்பல் இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்குது வந்து கடிக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த பக்கமே வரல. எவ்வளோ கொடுக்குறாங்களோ ஜெயிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, அவங்க எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியாது, அவங்க இவர் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த விளையாட்டுக்கே நான் வரல. ஓகே, ஸோ இப்போ கொங்கு மண்டலத்தில் லாஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்வீப்பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ADMK இந்த அலையன்ஸ். ஸோ இப்போ இது அதே கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் நான் கேட்குறேன், நான் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்கல. கொங்கு மண்டலத்தை பொறுத்த அதே ஸ்வீப் ரேட் கண்டினியூ ஆகுமா? அதை விட பெரிய ஸ்வீப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். கொங்கு மண்டலத்தை மிகப்பெரிய ஸ்வீப்பு 1 year பெல்ட் அண்ட் கொங்கு மண்டலம் தான் அதிமுகவுக்கு இந்த வாட்டி பெருசாக கை கொடுக்க போகுது. ஸோ இப்போ செந்தில் பாலாஜி ஒன்றும் பெருசாக, செந்தில் பாலாஜி தான் தோல்விக்கு காரணமாகவே இருப்பார் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில்